ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எள்ளு துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. வெறும் கடாயில் அந்த எள்ளை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 4 சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்குவோம். அதோட 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு 5, 6 தேங்காய் சில்லு அதோட சேர்த்து லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளை நம்ம சேர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வெறும் கடாயில் வறுத்த எள்ளை இதில் சேர்த்துக்கணும். ஒரு கிளறு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம். இட்லி, தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.